வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கி நைட்டுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நான் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கிட்டு கடுகு போடுங்க, அப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயமும் சின்னதாக பொடிசாக நறுக்கி போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, என்கிட்ட இல்லை நான் போடலை. அப்புறம் பயரை அவிச்சு வச்சுருக்கேன், சரியா. தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டதும் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இதில் மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் கலந்துருக்கு, இது மஞ்சள் பொடி, இது கரம் மசாலா பொடி, சரியா. அடுத்தது உப்பு இருக்குல்ல, உப்பு நாங்கள் எப்போவும் கல்லுப்பு ஒரு அலசிட்டு அப்படித்தான் வச்சுருப்பேன், அது எங்கள் ஊர் பழக்கம், சரியா. அதில் ஊற்றிக்கங்க. எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி வசக்கணும். அது கொஞ்சம் வசங்கட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி தான் இந்த கொஞ்சம் ஊற்றியாச்சு, சரியா. தேவையான அளவு ஊற்றிக்கங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அது வேகட்டு. தக்காளி வசங்கினதையும் பயிறு அவிச்சு வச்ச பயிரை போட்டுருணும், சரியா. நீங்கள் பயிருக்கு உப்பெல்லாம் போட தெரியல, சும்மா வெறுமனே அவிச்சா போதும். அப்புறம் மல்லி இலை வெட்டி வச்சுருக்கு, மல்லி இலை அதை போட்டு இறக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி விடணும், சரியா. கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிறேன், ஏன்னா அது இறுகிடும் இன்னும் வயிற்றில், சரியா. அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி லாஸ்ட்டில் மல்லித்தழையை போட்டு அதை கொதிக்க விடுங்க. அப்புறம் இறக்கி சப்பாத்தியோட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சோத்துக்கும் சாப்பிட்லாம், சரியா. சோறுண்டா சாதம், சரியா. சாப்பிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனி சமையல் தான் என் வீடியோவில் வரப்போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்தியா சமையல், இலங்கை சமையல், அரபி சமையல் எல்லாம் கலந்து வரும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. எதுவுமே இல்லைன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு வாழுங்க இருக்கிறது கொண்டு, சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.